பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் விஜயின் காரை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த அஜிதா தற்போது தர்ணாவில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். பின்னாடி கொஞ்சம் பின்னாடி இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்போது அங்கு தர்ணாவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி நிர்வாகிகளின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? தாவேகாவின் உயர்மட்ட நிர்வாகிகள் யாரேனும் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு இருக்கிறார்களா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட செயலாளர் பொறுப்பு தனக்கில்லை என நினைத்து அதிருப்தியில் இருந்து வந்த தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா என்பவர் இன்று காலை 10 மணி அளவுல இந்த பனையூர்ல இருக்கக்கூடிய இந்த தாவேகாவோட தலைமை அலுவலகத்திற்கு வந்தார். அப்போது தொடர்ச்சியாக அவரது ஆதரவாளர்களுடன் அவர் அங்கே நின்றிருந்த நிலையில இதன் சம்பந்தமாக கட்சி தலைமை அலுவலகத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தனது கார்ல அந்த வழியாக வந்திருந்தார். அப்போது அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இணைந்து தாவேகா தலைவரோட விஜயோட காரை மறித்து திடீரென சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டதால அங்கு மிகப்பெரிய பதற்றமானது நிலவியது. உடனடியாக அவர்களை போலீசார் மற்றும் தாவேகாவோட ஆதரவாளர்கள் அவர்களை அப்புறப்படுத்திய நிலையில தாவேகா கட்சி தலைவர் காரை திறந்து பார்க்காம அவர் உள்ளே சென்று விட்டு சென்றார். பின்னர் மீண்டும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கட்சி அலுவலகத்திலிருந்து வெளியே செல்லும் போது அவரை முற்றுகையிட போராட்டத்துக்கு முற்றுகையிடுவதற்காக அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அப்போது நின்றிருந்தார்கள். அந்த சமயத்துல இணை பொதுச் செயலாளரான சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன் அவர்கள் சேர்ந்து அஜிதாவிடம் சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டனர். அப்போது தாங்கள் இந்த கட்சிக்காக பல ஆண்டுகளாக உழைத்து வருவதாகவும் தங்களுக்கு பொறுப்பு வழங்காமல் வேறு ஒருவருக்கு பொறுப்பை வழங்கியிருப்பதாகவும் அவர்கள் கட்சியிலேயே பணியாற்றவில்லை எனவும் பல்வேறு ஆதங்கத்தை அவரிடம் கொட்டி தீர்த்தால்